This sermon, God's Power to Transform, was delivered on Saturday morning, September 11th, 1965 for the Full Gospel Businessmen's Fellowship International Breakfast at the Ramada Inn in Phoenix, Arizona, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரெனாம் அவர்களால் 1965 வருடம் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் அமெரிக்கா அரிசோனா பீனிக்ஸில் உள்ள ராமதா சத்திரத்தில் நடைபெற்ற சர்வதேச முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கிய காலை சிற்றுண்டி வேளையிலான கூட்டத்தில் காட்ஸ் பவர் டு டிரான்ஸ்பார்ம், மறுரூபப்படுத்த தேவனுடைய வல்லமை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Now, when they tell us the days of miracles is past, they see it so perfectly vindicated and proved. You see, all these things that God promised He'd do in the last days, the Revelations 10, Malachi 4. இப்பொழுது அவர்கள் அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன என்று கூறும்போது அது மிகவும் பரிபூர்ணமாக உபகாரப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டதை அவர்கள் காண்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் மற்றும் மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள இந்த எல்லா காரியங்களையும் தேவன் கடைசி நாட்களில் செய்வதாக வாக்களித்துள்ளார். All those things so perfectly vindicated. What's the matter, brother? What's wrong? See? அந்த காரியங்கள் யாவும் மிகவும் பரிபூர்ணமாக உபகாரப்படுத்தப்பட்டுள்ளன. சகோதரர்களே, காரியம் என்ன? என்ன கோளாறு புரிகிறதா? If you don't, unbelief, which is sin, there's only one sin. That's unbelief. That's right. You're not condemned because you drink, smoke, chew, wear shorts, do whatever you do. No. I don't condemn you. நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவிசுவாசம். அது பாவம். ஒரே ஒரு பாவம் மாத்திரமே உண்டு. அது அவிசுவாசமாய் உள்ளது. அது உண்மை. நீங்கள் குடிக்கிறதாலும், புகைக்கிறதாலும், புகையிலையை மெல்லுகிறதாலும், குட்டைக்கால் சட்டைகளை அணிகிறதாலும், நீங்கள் என்ன செய்தாலும் அதை செய்வதற்காக நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்குட்படவில்லை. இல்லை, அது உங்களை குற்றப்படுத்துகிறதில்லை. It's because you don't believe. If you believe, you wouldn't do that. Believer doesn't do that. He takes the thinking man's filter or a thinking woman's filter, either one. All right. But you see, sin lieth at the door. நீங்கள் விசுவாசிக்காததே அதற்கு காரணம். நீங்கள் விசுவாசித்திருந்தால் நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள். பார்த்தீர்களா? ஒரு விசுவாசி அதை செய்கிறதில்லை. அவர் சிந்திக்கும் ஒரு மனிதனுடைய வடிகட்டி பாருங்கள் அல்லது ஒரு சிந்திக்கும் பெண்ணின் வடிகட்டி, இரண்டில் ஒன்றை எடுத்துக் கொள்கிறார். சரி, ஆனால் நீங்கள் பாருங்கள், பாவம் வாசல் அருகே உள்ளது. Now notice what that done to Cain. And it's going to do the same today. இப்பொழுது அது காயினுக்கு என்ன செய்தது என்பதை கவனியுங்கள். அது இன்றைக்கும் அதையே செய்ய போகிறது. It made Cain go away a willful sinner. He willfully was disobedient. Every person will be the same way. அது காயினை ஒரு மனப்பூர்வ பாவியாக போக செய்தது. அவன் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியாமல் இருந்தான். ஒவ்வொரு நபரும் அதே விதமாக இருப்பார்கள். Willfully disobedient. After he had seen Abel's message so vindicated of God that it was the truth and refused to do it. ஆபேலின் செய்தி உண்மை என்று தேவனால் உபகாரப்படுத்தப்பட்டதை கண்ட பிறகு அவன் வேண்டுமென்றே கீழ்ப்படியாமற் போய் அதை செய்ய மறுத்து done the same thing. Then he crossed the dividing line. அப்பொழுதும் அதையே செய்தான். அதன் பின்னர் அவன் பிரிவினை கோட்டை கடந்தான். There is a line you can cross. You know that, don't you? Ministers, both here and out in the telephone land where this broadcast is coming across the nation. நீங்கள் கடக்கக்கூடிய ஒரு கோடு உண்டு. நீங்கள் அதை அறிவீர்கள். நீங்கள் அறிந்திருக்கவில்லையா? இப்பொழுது ஊழியக்காரர்களே, இங்கேயும் வெளியேயும் தொலைபேசியில் இந்த ஒலிபரப்பு தேசம் முழுவதிலும் ஒலிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. Do you realize that? When you see it scripture and you won't do it, God won't always. You're going to be blessed. நீங்கள் அதை உணர்கிறீர்களா? அது வேத வாக்கியமாய் இருக்கிறதை நீங்கள் காணும்போது நீங்கள் அதை செய்யாவிட்டால் தேவன் எப்பொழுதுமே நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். So was every one of Israel. They lived right in the wilderness and raised children, crops and blessed and everything, but every one of them eternally separated from God. Jesus said so.
அவ்வாறே ஒவ்வொரு இஸ்ரவேலரும் இருந்தனர். அவர்கள் வனாந்திரத்தில் வாழ்ந்து பிள்ளைகளையும் பயிர்களையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றிருந்தனர். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனிடத்திலிருந்து நித்தியமாக பிரிக்கப்பட்டிருந்தனர். இயேசு அவ்வண்ணமாய் கூறினார். Oh, yes, God will bless you right on, but you're gone. Certainly. That's what the Bible says. Now, that's what he said. Notice, you can cross a separating line. Do you believe that? Can't it? ஓ ஆம், தேவன் உங்களை உடனே ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் போய்விட்டீர்கள். நிச்சயமாக இப்போது வேதம் அதைத்தான் கூறுகிறது. அதைத்தான் அவர் கூறினார். கவனியுங்கள், நீங்கள் பிரிக்கும் கோட்டை கடக்க முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? காயின் அதை செய்தான். Let's just turn over here a minute. I got Hebrews 10:26. Let's see if I can find that right quick. The book of Hebrews, the 10th chapter, and I believe the 26th verse. நாம் இங்கே ஒரு நிமிடம் திருப்புவோம். நான் எபிரேயர் 10:26 எடுத்து வைத்துள்ளேன். என்னால் அதை விரைவாக கண்டறிய முடியுமா என்று நாம் பார்ப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் மற்றும் 26ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். I got it wrote out here. Just a minute, if you bear with me. Let's just read it. All right, here we are. நான் அதை இங்கே எழுதி வைத்துள்ளேன். ஒரு நிமிடம் நீங்கள் பொறுத்துக் கொண்டால் நாம் ஒரு நிமிடம் அதை வாசிப்போம். சரி, நாம் இங்கே இருக்கிறோம். For if we sin willfully, after that we receive the knowledge of the truth, there remaineth no more sacrifice for sin. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல், But a certain fearful looking for of judgment and the fiery indignation which shall devour the adversary. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். That's thus saith God's holy word. If we disbelieve willfully after we have seen it and heard it, then we'll cross the line. There'll never be no more forgiveness for it. You cross the line. அது தேவனுடைய பரிசுத்த வார்த்தை உரைக்கிறதாவதாகும். நாம் அதை கண்ட பிறகும் அதை கேட்ட பிறகும் நாம் மனப்பூர்வமாய் அவிசுவாசித்தால் அப்பொழுது நாம் எல்லைக்கு அப்பாற்பட்டவர்களாய் இருப்போம். அதற்காக இனி ஒருபோது மன்னிப்பு இருக்காது. நீங்கள் எல்லையை கடந்து விட்டீர்கள். I know say God still blesses me. Oh yeah. ஓ, நீங்களோ தேவன் இன்னமும் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று கூறலாம். ஓ ஆம். Remember Israel, the borderlines. When God gave them a promise over in the Holy Land, in the land it was good of milk and honey. இஸ்ரவேலரை நினைவு கூறுங்கள். எல்லைக்கோடு தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை அளித்தபோது அந்த பரிசுத்த தேசத்தில் அது பாலும் தேனும் ஓடுகிறதா இருந்தது. And when Moses sent out Caleb and Joshua and the spies to go over spy the land and brought back the vindicated evidence. மோசே காலேபையும் யோசுவாவையும் வேவுக்காரர்களையும் அனுப்பிய போது தேசத்தை வேவு பார்த்து நிரூபிக்கப்பட்ட அத்தாட்சியை கொண்டு வந்தனர். The 10 of them said, we cannot do it. We're unable. Look at the difficult there. We'll be fanatics. We got these little bitty things to fight with. Look what they got. We can't do it. We're not able to do it. அவர்கள் 10 பேரும் நம்மால் அதை செய்ய முடியாது, நம்மால் முடியவில்லை, அங்கே உள்ள கடினமான காரியத்தை பாருங்கள், நாம் மதவெறியர்களாய் இருப்போம், நாம் சண்டையிட இந்த சிறு காரியங்களை உடையவர்களாய் இருக்கிறோம், அவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள், நம்மால் அதை செய்ய முடியாது என்றனர். Joshua and Caleb said, we're more than able to do it. God made the promise. யோசுவாவும் காலேபும் நாம் அதை செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறோம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் என்றனர். And remember, they turned back. That was the Kadesh Barnea, and they turned back and become wonders in the wilderness, and every one of them died and lost eternally. Jesus said so. மேலும் அவர்கள் திரும்பி சென்றனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது காதேஸ் பர்னியாவில் நடந்தது. அவர்கள் திரும்பி வனாந்திரத்தில் அலைந்து திரிபவர்களானார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்து நித்தியமாக இழக்கப்பட்டனர். இயேசு அவண்ணமாய் கூறினார். Don't cross that separating line. When you know to do good and do it not to you, it's sin. அந்த பிரிவினை கோட்டை கடக்க வேண்டாம். பாருங்கள், நீங்கள் நன்மை செய்ய அறிந்திருந்து அதை செய்யாவிட்டால் அது உங்களுக்கு பாவமாயிருக்கும். Israel did the same after they seen Moses vindicated, and then let Balaam spray them with that precious vindicated seed. இஸ்ரவேலர் அதையே செய்தனர். மோசே ரூபகாரப்படுத்தப்பட்டதை அவர்கள் கண்ட பிறகு அதன் பின்னர் பிலேயாம் அவர்கள் மேல் அந்த விலையேறப்பட்ட ரூபகாரப்படுத்தப்பட்ட வித்தின் மேல்
தெளிக்க அனுமதித்தனர். Pastor, don't you never say nothing against this word. Look at Balaam. He was a prophet. And he's seen the seed of God vindicated. போதகரே, நீங்கள் ஒருபோதும் இந்த வார்த்தைக்கு எதிராக ஒன்றையும் கூற வேண்டாம். பிலேயாமை பாருங்கள். அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். அவன் தேவனுடைய வித்து ரூபகாரப்படுத்தப்பட்டதை கண்டான். But under his own great denomination that he lived in, Moab, seen that bunch of wanderers coming through the land. He sprayed it and said, well, wait a minute. ஆனால் அவன் வாழ்ந்த தன்னுடைய சொந்த பெரிய ஸ்தாபனத்தின் கீழ் மோவாப் தேசத்தினூடாக அலைந்து திரிந்த ஒரு கூட்டத்தார் வருவதைக் கண்டு அவன் அதன் மேல் தெளித்து, சரி, ஒரு நிமிடம் பொறுங்கள். We're all Christians. We're all believers. Well, our fathers and your fathers are the same. Aren't we Lot's children? Was Lot Abraham's nephew? Aren't we all the same? Let's marry one another. நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள். நாம் யாவரும் விசுவாசிகளாய் இருக்கிறோம். ஏன் எங்களுடைய பிதாக்களும் உங்கள் பிதாக்களும் ஒன்றே. நாம் லோத்தின் பிள்ளைகள் அல்லவா? லோத் ஆபிரகாமின் மருமகன் அல்லவா? நாம் எல்லோரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்லவா? நாம் ஒருவரை ஒருவர் விவாகம் செய்து கொள்வோம் என்றான். And Israel, as Eve in the Garden of Eden, let Satan spray her. He also sprayed Israel through a false prophet. இஸ்ரவேலர் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளைப் போல சாத்தான் அவள் மேல் தெளிக்க அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசியின் மூலமாகவும் கூட இஸ்ரவேலருக்கு தெளித்தான். When the real prophet was with him with vindicated word, but by intellectual knowledge conception, he sprayed him. உண்மையான தீர்க்கதரிசி அவர்களோடு ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையோடு இருந்தான். ஆனால் ஒரு அறிவாற்றல் கொண்ட அறிவின் கருத்தினால் அவன் அவைகளை தெளித்தான். Think of it. Now, it was never forgiven. The sin was never forgiven. அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது அது ஒருபோதும் மன்னிக்கப்படவில்லை. அந்த பாவம் ஒருபோதும் மன்னிக்கப்படவில்லை. The seeds rotted right in the path of duty. On the road to the promised land, every one of them perished and rotted right straight in church. In the line of duty. Following God. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்லும் பாதையில், கடமையின் பாதையில் விதைகள் அழுகின. சரியாக சபையில் கடமையின் பாதையில் தேவனை பின்பற்றி இருந்தும் அவர்கள் ஒவ்வொருவரும் அழிந்து அழுகி போயினர். And let Satan spray that intellectual spray over them. Educational, intellectual conception saying, well, we're all the same. We're all children of God. You're not. மேலும் சாத்தான் அவர்கள் மீது அந்த அறிவார்ந்ததை, கல்வி, அறிவுசார் கருத்தாக்கத்தை தெளித்து, ஏன் நாம் எல்லோரும் ஒன்றே, நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்கிறான். நீங்கள் அப்படி இல்லை. But he let that false teacher there spray him with that intellectual conception that he had of it. ஆனால் அவன் அந்த கள்ள போதகரை அங்கே அவர்கள் மேல் அவர் அதை குறித்துக் கொண்டிருந்த அந்த அறிவாற்றல் கொண்ட கருத்தினால் தெளிக்க விட்டு விட்டான். And just like the ecumenical council is doing right now, same thing. Well, we'll all join together in one great organization. Your whole organizational system's of the devil. It's the mark of the beast in the Bible. I'll have the book on it pretty soon, the Lord willing. உலக ஆலோசனை சங்கம் இப்பொழுது செய்வது போலவே பாருங்கள், அதே காரியம். ஏன் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் இணைவோம். உங்களுடைய முழு ஸ்தாபன முறைமையும் பிசாசினால் உண்டானது. அது வேதாகமத்தில் மிருகத்தின் முத்திரையாய் உள்ளது. கர்த்தருக்கு சித்தமானால் வெகு விரைவில் அதை குறித்த புத்தகத்தை வெளியிடுவேன். Notice, in Noah's time, seeing the word being erected to float. Let me make a little remark. The word being put together to be transformed from the ground to the skies. கவனியுங்கள், நோவாவின் காலத்தில் மிதக்கும்படி வார்த்தை பேழையாக கட்டப்பட்டதை கண்டனர். இப்பொழுது நான் இங்கே ஒரு சிறு குறிப்பை கூறட்டும். வார்த்தையானது பூமியிலிருந்து ஆகாயத்திற்கு மறுரூபமாக்கப்படுவதற்காக ஒன்று சேர்க்கப்படுகிறது. Seeing the structure of the thing, but with their intellectual conceptions, laughed in the face of the prophet Noah when he was prophesying of the end time. காரியத்தின் அமைப்பை கண்டு அவர்களுடைய அறிவாற்றல் கொண்ட கருத்துக்களால் தீர்க்கதரிசியாகிய நோவாவை பார்த்து நகைத்தனர். அவன் முடிவு காலத்தை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தான். But what did that structure was made of the word of God, pitched inside and out with prayer, faith. When the rains come, all the intellectual conceptions of religions die. ஆனால் என்ன செய்தது?
அந்த அமைப்பு தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டு ஜபத்தோடும் விசுவாசத்தோடும் உள்ளும் புறவுமாக கீழ் பூசப்பட்டிருந்தது. மழை பெய்தபோது மதங்களின் அறிவுபூர்வமான கருத்துக்கள் யாவும் மரித்து போயின. Right in their churches, right up on the earth, and the art floated above it all. The scientific sprayed seed rotted right in judgment. பூமியின் மேல் தங்களுடைய சபைகளில் சரியாக அழுகி போனது. எல்லாவற்றுக்கும் மேலாக பேழை மிதந்தது. விஞ்ஞான ரீதியாக தெளிக்கப்பட்ட விதை நியாயத்தீர்ப்பில் அழுகி போனது. What are we trying to do anyhow? Are we trying to establish our church, or are we trying to establish the Word of God? What are we trying to do? What are we working at? Are we trying to get the people back into this? What's this great Eve trying to do here in this last days, this church Eve? எப்படியாயினும் நாம் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் நம்முடைய சபையை ஸ்தாபிக்க முயற்சிக்கிறோமா, அல்லது நாம் தேவனுடைய வார்த்தையை ஸ்தாபிக்க முயற்சிக்கிறோமா? நாம் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் எதில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஜனங்களை இதற்குள் திரும்பவும் கொண்டு செல்ல முயற்சித்துக் கொண்டிருக்கிறோமா? இந்த சபையாகிய ஏபாள் இந்த கடைசி நாட்களில் இந்த மகத்தான ஏபாள் இங்கு என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறாள்? I'm going to have to quit right away, brother, because it's getting too late. Just give me just about 15 more minutes and I'll stop on my scriptures here. All right. I know the people probably won't get here and clean this up. சகோதரனே, நான் இப்பொழுது முடித்துவிடப் போகிறேன். ஏனென்றால் இது மிகவும் காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது. எனக்கு இன்னும் 15 நிமிடங்கள் அவகாசம் கொடுங்கள். நான் என்னுடைய வேத வாக்கியங்களை இங்கே நிறுத்திக் கொள்ளுகிறேன். ஆம், சரி, எனக்கு தெரியும். பாருங்கள், ஜனங்கள் அநேகமாக இங்கு வந்து இதை சுத்தப்படுத்த விரும்புகின்றனர். ஆனால் இதை முடித்து விடுவது எனக்கு கடினமாக இருப்பது போன்றே எனக்கு தோன்றுகிறது. நான் துரிதமாக முடித்து விடுவேன். சரி. Look, the great scientific educational hybrid Eve today called the church. What's she trying to exude? Is she trying to exalt God's word and let the people do the way they're doing? பாருங்கள், மகத்தான விஞ்ஞான கல்வியறிவு இன்றைக்கு கலப்பிரமான ஏவாள் சபை என்று அழைக்கப்படுகிறாள். அவள் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறாள்? அவள் தேவனுடைய வார்த்தையை உயர்த்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறாளா? ஜனங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிற விதமாகவே செய்ய விடுகிறாளா? They're not using a thinking man's filter or God's filter. Look what they're producing. They're exalting themselves. The church is in her deformed seed of knowledge program. அவர்கள் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை அல்லது தேவனுடைய வடிகட்டியை உபயோகித்துக் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பாருங்கள். அவர்கள் தங்களை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். சபையானது தன்னுடைய உருகுலைக்கப்பட்ட அறிவு திட்டத்தில் has caused the whole race to be scientifically ignorant of the word of God. I'll catch those remarks. I'm not going to hold on them too long now to get finished. Scientifically ignorant. முழு இனமும் தேவனுடைய வார்த்தையை விஞ்ஞான ரீதியாக அறியாதிருக்க காரணமாய் உள்ளது. இப்பொழுது நான் இந்த கருத்துக்களை புரிந்து கொள்வேன். நான் அவைகளை நீண்ட நேரம் கூறி முடிக்கப் போவதில்லை. விஞ்ஞான அறிவில்லாதவர்கள். When God right here on the earth doing the things that He's doing by His promised word, and they ignore it and walk away because they're scientifically ignorant. Scientifically ignorant. தேவன் சரியாக இங்கே பூமியின் மேல் அவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் மூலம் அவர்கள் அதை புறக்கணித்து விட்டு விலகிச் செல்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் விஞ்ஞான ரீதியாக அறியாதவர்கள், விஞ்ஞான அறிவில்லாதவர்கள். I was smiling then because of Brother Williams here wrote over here on a piece of paper. You stay here all afternoon or something, but I appreciate that. That's really fine. சகோதரன் வில்லியம்ஸ் இங்கே ஒரு துண்டு காகிதத்தில் எழுதினதை குறித்து அப்பொழுது நான் சிரித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் பிற்பகல் முழுவதும் அதில் தரித்திருக்க முடியும் ஏதோ ஒன்று. ஆனால் நான் அதை பாராட்டுகிறேன். அது உண்மையாகவே அருமையானது. பார்த்தீர்களா? But the people are willfully sinning. It's brought the whole system of church world today into a willful sin against God. ஆனால் ஜனங்களோ வேண்டுமென்றே பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கு முழு சபை முறைமையையும் தேவனுக்கு விரோதமாக வேண்டுமென்றே செய்யும் பாவத்திற்குள் கொண்டு வந்துள்ளது. What common decency approved to you is right. All right. A lust veil blinded her eyes to the word of God, and she finds herself naked again. ஏன் சாதாரண நாகரிகம் அது சரி என்று உங்களுக்கு நிரூபிக்கும். சரி, ஒரு இச்சையான திரை தேவனுடைய வார்த்தைக்கு அவளுடைய கண்களை குருடாக்கினது.
அவள் தன்னை மீண்டும் நிர்வாணமாக காண்கிறாள். You know, God in Revelation 3 said, "Come buy some eye salve from me, that your eyes might be open." The eye salve is His Word. உங்களுக்கு தெரியும், தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் உங்கள் கண்கள் திறக்கப்படும்படிக்கு இடத்தில் வந்து கண்களுக்கு கலிக்கம் வாங்கிக் கொள் என்றார். பாருங்கள், கலிக்கம் என்பது அவருடைய வார்த்தை. You know, you say, well, this man studied 40 years to get his degrees. He's a B, LD, DD, and all this. உங்களுக்கு தெரியும், அவர்கள் சரி, இந்த மனிதன் தன்னுடைய பட்டங்களை பெற 40 வருடங்கள் படித்திருக்கிறான். அவர் ஒரு PLD, DD மற்றும் இந்த எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்கிறார். You know what Jesus said about that? He said, "Let a man deny himself." Paul did. அதை குறித்து இயேசு என்ன கூறினார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு மனிதன் தன்னைத்தான் வெறுக்க கடவன் என்றார். பவுல் அதையே செய்தான். You say that don't mean that. நீங்களோ அதை பொருட்படுத்துகிறதில்லை என்று கூறலாம். Well, what Paul followed up for then? He said, "I'll never come to you with enticing words of man's wisdom, because you build your hopes upon that, but I come to you in power and manifestations of the Holy Ghost." சரி, அப்படியானால் பவுல் ஏன் அதை பின்பற்றினான்? அவன், நான் உங்களிடத்தில் ஒருபோதும் மனுஷ ஞானத்தின் வசீகரிக்கும் வார்த்தைகளை கொண்டு வரவில்லை. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கைகளை அதன் மேல் கட்டுவீர்கள். ஆனால் நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் வெளிப்படுத்தலோடும் உங்களிடம் வருகிறேன். That your word would be, your faith would be built on the word of God, not the manifestations of a wisdom. உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டிருக்குமே என்று ஒரு ஞானத்தின் வெளிப்படுத்தலின் மேல் அல்ல என்று கூறினான். It seems that people's lost their common decency and modesty. They're not like they used to be. It used to be when the prophet said, "Thus saith the Lord," the people trembled. They certainly did. ஜனங்கள் தங்களுடைய பொதுவான நாகரிகத்தையும் அடக்கத்தையும் இழந்து விட்டதாகவே தென்படுகிறது. அவர்கள் முன்பு போல இப்பொழுது இல்லை. முன்பெல்லாம் தீர்க்கதரிசி கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறும்போது ஜனங்கள் நடுங்கினர். ஆம், அவர்கள் நிச்சயமாகவே நடுங்கினர். The people moved, for they was afraid. But now they lost all their scare. They don't fear God. ஜனங்கள் பயந்தபடியினால் அவர்கள் ஆட்டம் கண்டனர். ஆனால் இப்பொழுது அவர்கள் அதை குறித்து தங்களுடைய எல்லா பயத்தையும் இழந்து விட்டனர். அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறதில்லை. Solomon said the fear of God is the beginning of wisdom. Just the beginning of it. சாலமோன் தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று கூறினான். அதுதான் அதன் துவக்கம். But the prophet can speak, "Thus saith the Lord." People say, nonsense. See, there's not a hope for them. They say, "Well, we're smart, we're intellectual. We don't have to take that kind of stuff. We know what we're talking about." ஆனால் தீர்க்கதரிசியால் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று பேச முடியும். ஜனங்கள் முட்டாள்தனம் என்கின்றனர். பாருங்கள், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. அது அவர்கள், ஏன் நாங்கள் புத்திசாலிகள், நாம் அறிவாற்றல் கொண்டவர்கள், நாம் அந்த விதமான காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, நாங்கள் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிவோம் என்கின்றனர். It's also an old proverb that fools will walk with hobnail shoes where angels fear to trod. Certainly. தேவ தூதர் மிதிக்க பயப்படுகிற இடத்திலே மூடர் ஆணி அடிக்கப்பட்ட காலணிகளை அணிந்து நடப்பார்கள் என்ற ஒரு பண்டைய பழமொழியும் கூட உண்டு. நிச்சயமாக. Now, what is the transformation? Quickly, how do we get it? What does the transformation? God does it by the Spirit of His Word. He transforms. இப்பொழுது மறுரூபமாகுதல் என்றால் என்ன? விரைவாக நாம் எப்படி அதை பெற்றுக் கொள்கிறோம்? மறுரூபமானது என்ன செய்கிறது? தேவன் தம்முடைய வார்த்தையாகிய ஆவியினால் அதை செய்கிறார். அவர் மறுரூபமாக்குகிறார். He plants his seed, throws his spirit on it, and it brings forth the product. His Holy Spirit transforms the seed word to be vindicated of its kind. அவர் தம்முடைய வித்தை நட்டு அதன் மேல் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். அது உற்பத்தியை பிறப்பிக்கிறது. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் விதை வார்த்தையை அதனுடைய விதமான ரூபகாரப்படுத்தும்படி மறுரூபமாக்குகிறார். What kind of a seed you are, that shows just what's in you. You can't hide it. Whatever you are inside, it shows outside. You just can't keep from it. நீங்கள் எந்த விதமான ஒரு வித்தா இருக்கிறீர்கள், அது உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. உங்களால் அதை மறைக்க முடியாது. நீங்கள் உட்புறத்தில் என்னவா இருந்தாலும் அது வெளியேயும் காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் அதிலிருந்து விலகி இருக்க முடியாது. You can't make that tree anything but what it is. It's going to be that way. The Holy Spirit transforms the seeds that's on the inside of it. No matter what kind of seed it is, it'll transform it.
அந்த மரத்தை அது என்னவாக இருக்கிறதோ அதை தவிர வேறொன்றையும் உங்களால் உருவாக்க முடியாது. பாருங்கள், அது அந்த விதமாகத்தான் இருக்க போகிறது. பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய உட்புறத்தில் உள்ள விதைகளை மறுரூபமாக்குகிறார். அது எந்த விதமான ஒரு விதையா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அது அதை மறுரூபமாக்கும். If it's evil, it'll bring forth evil. If it's a hypocrite, it'll bring forth a hypocrite. If it's a genuine word of God, it'll bring forth a genuine son or daughter of God through a thinking man's filter. அது பொல்லாதா இருந்தால் அது தீமையே பிறப்பிக்கும். அது ஒரு மாய்மாலக்காரனா இருந்தால் அது ஒரு மாய்மாலக்காரனை பிறப்பிக்கும். அது ஒரு அசலான தேவனுடைய வார்த்தையாக இருக்குமானால் அது ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியினூடாக ஒரு அசலான தேவனுடைய குமாரனை அல்லது குமாரத்தை பிறப்பிக்கும். When the seed comes up, it comes through that. It produces a son and daughter of God. வித்து தோன்றும் போது அது அதன் மூலமாக வருகிறது. அது ஒரு தேவனுடைய குமாரனையும் குமாரத்தையும் பிறப்பிக்கிறது. One day when the world lay in the darkness of chaos, God, now listen close, of course we're not going to speak just a little bit longer. Look, one day when the world was again in all kinds of religions, ஒரு நாள் உலகம் குழப்பமான இருளில் கிடந்தபோது தேவன் இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். ஏனென்றால் நாம் இன்னும் சிறிது நேரம் மட்டுமே பேசப் போகிறோம். பாருங்கள், ஒரு நாள் உலகம் மீண்டும் எல்லா விதமான மார்க்கங்களையும் கொண்டிருந்த போது, washing hands, pots wearing different robes and bonnets and so forth, it lay in the midst of another chaos. The genuine Israel of God had been so perverted from the laws and statutes of God. Jesus said, கைகளை கழுவுதல், பானைகள், வித்தியாசமான அங்கிகள் மற்றும் பொன்னாடைகளை அணிந்து கொண்டிருந்தனர். அது முழு குழப்பத்தின் மத்தியில் கிடந்தது. தேவனுடைய அசலான இஸ்ரவேலர் தேவனுடைய பிரமாணங்களில் இருந்தும் நியமங்களில் இருந்தும் மிகவும் தாறுமாறாக்கப்பட்டிருந்தனர். இயேசு, you with your traditions make the word of God of no effect to the people by your traditions. Look at them holy priests they call them. நீங்கள் உங்களுடைய பாரம்பரியங்களினாலும் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறீர்கள் என்றார். அவர்களை நோக்கி பாருங்கள், அவர்களை பரிசுத்த ஆசாரியர்கள் என்று அழைக்கிறார்கள். And Jesus said, you are of your father the devil, and his works you do. That's exactly what he said. இயேசு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவனுடைய கிரியைகளை நீங்களும் செய்கிறீர்கள் என்றார். பாருங்கள், சரியாக அதைத்தான் அவர் கூறினார். Now, when the world lay in that kind of a fix, God's Spirit moved again upon a seed that was predestinated. இப்பொழுது உலகம் அந்த விதமான ஒரு குழப்பத்தில் இருந்தபோது முன்குறிக்கப்பட்டிருந்த ஒரு வித்தின் மேல் தேவனுடைய ஆவி மீண்டும் அசைவாடினது. He translated and transformed Isaiah 9:6 of its promise. God was made in human flesh to save that chaos time. அவர் ஏசாயா 9:6 உள்ள வாக்குத்தத்தத்தை மறுரூபப்படுத்தி அவர் தேவன் அந்த குழப்பமான நேரத்திலிருந்து காப்பாற்ற மானிட சரீரத்தில் சிருஷ்டிக்கப்பட்டார். When man was made in the image of God, here comes God by the prophet foreseeing it. Now remember, the word, the prophet foresaw it, just the same prophet that seen Satan in this last days. மனிதன் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட போது இதோ தேவன் வருகிறார். தீர்க்கதரிசி அதை முன்கூட்டி காண்கிறதன் மூலம் இப்பொழுது வார்த்தையை நினைவில் கொள்ளுங்கள். அதை முன்கண்ட தீர்க்கதரிசி இந்த கடைசி நாட்களில் சாத்தானை கண்ட அதே தீர்க்கதரிசி. பாருங்கள், This educational program and things he has, religious program. The same prophet, Isaiah 9:6 said, unto us a child is born, to us a son is given. இந்த கல்வி திட்டத்தை குறித்தும் அவன் கொண்டுள்ள காரியங்கள் மார்க்க திட்டம் போன்றவைகளை குறித்தும் அதே தீர்க்கதரிசி ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். And his name shall be called Counselor, the Prince of Peace, the Mighty God, the Everlasting Father. And of his reign there will be no end. And that word's God's word. அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா என்று அழைக்கப்படும். அவருடைய ஆளுகைக்கு முடிவே இராது. அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. And the Spirit moved upon that word and it born in the womb of a virgin. Amen. A son is born, not created, born. ஆவியானவர் அந்த வார்த்தையின் மேல் அசைவாடி அது ஒரு கன்னிகையின் கர்ப்பத்தில் உருவானது. ஆமென். ஒரு குமாரன் பிறக்கிறார், சிருஷ்டிக்கப்பட்டதல்ல, பிறக்கிறார். Satan tried and tried again to spray it. He took him up and said, if you are what you say you are, then do some of this healing here for me.
சாத்தான் அதை தெளிக்க முயற்சி செய்து மீண்டும் முயற்சித்தான். அவன் அவரை மேலே கொண்டு சென்று, நீர் என்னவா இருக்கிறீர் என்று கூறுகிறீர்களோ அப்படி நீர் இருந்தால் அப்பொழுது எனக்காக இந்த சுகமளித்தலில் சிலவற்றை செய்யும். Show me how you can do it. Turn this bread in, this stones into bread. Let's see you take a dive because the scripture says you'll do it. நீர் அதை எப்படி செய்ய முடியும் என்பதை எனக்கு காண்பியும். இதை அப்பம், இந்த கற்களை அப்பமாக மாற்றும். நீர் குதிப்பதை நாங்கள் காணட்டும், ஏனென்றால் நீர் அதை செய்வீர் என்று வேதம் கூறுகிறது என்றான். You see them religious devils today still saying that same thing? If there's such a thing as divine healing, here lays brother so and so, let's see you healing. இன்றைக்கும் மத சம்பந்தமான பிசாசுகள் அதையே கூறுவதை நீங்கள் காண்கிறீர்களா? தெய்வீக சுகமளித்தல் என்று அப்படிப்பட்ட ஒன்று இருக்குமானால் எங்கே சகோதரன் இன்னார் இன்னார் படுத்து கிடக்கிறார், நீங்கள் அவரை சுகப்படுத்துவதை நாங்கள் காணட்டும். That same devil stood at Jesus' cross and said, if thou be the Son of God, come down off the cross. அதே பிசாசு இயேசுவின் சிலுவை அண்டை நின்று, நீர் தேவனுடைய குமாரனையானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்றார். The word said he was the Son of God. The Spirit proved he was the Son of God. Isaiah 9:6 was fulfilled. The other night, many of you in the broadcast heard how that we have 60 some odd scriptures almost about proving that the scripture said that was him. அவர் தேவனுடைய குமாரன் என்று வார்த்தை கூறியுள்ளது. அவர் தேவனுடைய குமாரன் என்பதை ஆவியானவர் நிரூபித்தார். ஏசாயா 9:6 நிறைவேற்றப்பட்டது. அன்றொரு இரவு ஒலிபரப்பில் உங்களில் அநேகர் ஏறக்குறைய 60க்கு மேற்பட்ட வேதவாக்கியங்களை நாங்கள் எப்படியாய் கொடுக்க கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அது அவராய் இருந்தது என்று வேதம் கூறியுள்ளது என்பதை நிரூபிப்பதை குறித்ததே ஆகும். Oh, Satan tried and tried again. Do everything one night laying on the back of a ship. You seen him asleep, he said, I'll destroy him right now, but he couldn't. ஓ, சாத்தான் மீண்டும் முயற்சித்து எல்லாவற்றையும் செய்தான். ஒரு இரவு ஒரு கப்பலின் பின்பக்கத்தில் படுத்துக்கொண்டு அவர் நித்திரையடைந்ததை கண்டான். அவன், நான் இப்பொழுதே அவரை அழித்து விடுவேன் என்றான். ஆனால் அவனால் முடியவில்லை. He tried to tempt him into doing the wrong thing, but he couldn't do it. Why? He had been sprayed with the repellent of predestination. It can't be deceived. No, no. அவர் தவறான காரியத்தை செய்யும்படி அவரை சோதிக்க முயன்றான். ஆனால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. ஏன்? அவர் முன்குறிக்கப்படுதலின் விரட்டு மருந்தினால் தெளிக்கப்பட்டிருந்தார். அவர்கள் வஞ்சிக்கப்பட முடியாது. இல்லை இல்லை. The word said he'd be here. Amen. There ain't no devil going to bother him. No other son of God is predestinated to take his place. அவர் இங்கே இருப்பார் என்று வார்த்தை கூறியுள்ளது. ஆமென். எந்த பிசாசும் அவரை தொல்லைப்படுத்த போவதில்லை. அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முன்குறிக்கப்பட்டிருக்கிற வேறெந்த தேவனுடைய குமாரனும் இல்லை. He's sprayed with a repellent. Satan's poison denominational doctors don't even touch him at all. He moves right on. Nothing going to bother him. It didn't have any effect upon him. அவர் ஒரு தடுப்பு மருந்தினால் தெளிக்கப்படுகிறார். சாத்தானின் விஷம் ஸ்தாபன வேத பண்டிதர்கள் அவரை தொடுவது கூட இல்லை. அவர் தொடர்ந்து அசைபாடுகிறார். ஒன்றுமே அவரை தொல்லைப்படுத்த போவதில்லை. பாருங்கள், அது அவர் மேல் எந்த விளைவையும் கொண்டிருக்கவில்லை. Well, I'll make you the bishop of all the earth. I have rule over it. If you just worship me, come on, join my group. I'll make you the ruler. I'll step down at you. சரி, நான் உம்மை பூமி முழுவதற்கும் பேராயராக ஆக்குவேன். நான் அதை ஆளுகை செய்ய வேண்டும். நீ என்னை ஆராதிப்பாயானால், என் குழுவில் வந்து சேர்ந்து கொள்வாயானால், நான் உம்மை அதிபதியாக்குவேன். நான் கீழே இறங்கி உம்மை மேலே ஏற்றட்டும் என்றான். He said, get behind me, Satan. It is written, thou shalt worship God, the word, and him only shalt thou serve. Then one day, அவர், சாத்தானே, அப்பாலே போ, வார்த்தையாகிய தேவனை தொழுது கொண்டு அவரை மாத்திரமே சேவிப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அதன் பின்னர் ஒரு நாள், on this great person, I'd like to stay there a while. இந்த மகத்தான நபரின் பேரில் நான் அங்கு சிறிது நேரம் தரித்திருக்க விரும்புகிறேன். But one day the Spirit moved upon him again, causes some word have been wrote about him, come from God to the prophet, and he was led to the slaughter like a lamb. ஆனால் ஒரு நாள் ஆவியானவர் மீண்டும் அவர் மேல் அசைவாடினார். ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து தீர்க்கதரிசியின் மூலமாய் வந்த சில வார்த்தைகள் அவரை குறித்து எழுதப்பட்டிருந்தன. அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு செல்லப்பட்டார். And the Spirit moved upon him and led him and sent him to Calvary's cross. There he died, and everything that was spoke of him in his death was fulfilled. ஆவியானவர் அவர் மேல் அசைவாடி அவரை வழிநடத்தி அவரை கல்வாரியின் சிலுவை அண்டை அனுப்பினார். அங்கே அவர் மரித்தார். பூமியின் மேலிருந்த முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய வித்து அனைத்திற்கும், to bring life and life to all the predestinated seed of God that was up on the earth. He brought the way to do it. Here is the seed. The Spirit brings the life.
வெளிச்சத்தையும் ஜீவனையும் கொண்டு வரும்படிக்கு அவருடைய மரணத்தில் அவரை குறித்து உரைக்கப்பட்ட யாவும் நிறைவேற்றப்பட்டன. அவர் அதை செய்வதற்கான வழியை கொண்டு வந்தார். இங்கே வித்து உள்ளது. ஆவியானவர் ஜீவனை கொண்டு வருகிறார். Transforming sons and daughters of God from the world in this dark chaos into be sons and daughters of God. தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக இந்த இரண்ட குழப்பத்தில் உலகத்திலிருந்து தேவனுடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் மாற்றப்படுகின்றனர். Don't stumble at that word predestination. I know you do. But listen, it's not my word, it's one of God's words. If you want to read it, read Ephesians 1:5. முன்குறித்தல் என்ற அந்த வார்த்தையில் இடராதீர்கள். நீங்கள் இடறுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் கவனியுங்கள், இது என்னுடைய வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தைகளில் ஒன்றாகும். நீங்கள் அதை வாசிக்க விரும்பினால் எபேசியர் 1:5 வாசியுங்கள். Which he has predestinated us to the adoption of sons through Jesus Christ. அவர் நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் சுவிகார புத்திரராக முன்குறித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. பார்த்தீர்களா?